ओम शक्ति पराशक्ति, ओम शक्ति हमारे संबंधे सत्य, ओम शक्ति पराशक्ति। நீண்ட ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திப்பது போல எனக்கு ஒரு உணர்வு வருகிறது. அது ஏன்னு தெரியல. அதனால மீண்டும் அடிப்படையிலிருந்தே தொடங்கும்படியான ஒரு நிலை எனக்குள் ஏற்படுகிறது. அதற்கும் என்னால் காரணம் சொல்ல முடியவில்லை. உதாரணமாக, இந்த ஊதுமுறை என்றால் என்ன, எதை ஊதுமுறை என்று நாம் சொல்கிறோம்? இதற்கு ஒரு விடிவு நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், ஐயா இத்தனை வருடங்களும் சொல்லிக் கொடுத்ததனுடைய பயன் இல்லாமல் போய்விட்டோம். இந்த ஊதுமுறை என்பது என்ன என்று கேட்டால், நாம் ஆதியிலிருந்தே புறப்பட வேண்டும். ஆதியிலே இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக ஒரு சப்தம் தோன்றியது, அதன் தொடர்ந்து ஒரு வெளிச்சம் தோன்றியது. அதை பிக் பேங் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதை தொடர்ந்து இந்த உலகம் உண்டாயிற்று. இதை சுற்றி பிரபஞ்சம் என்கின்ற இந்த பிரபஞ்சங்கள் உண்டாயிற்று. இந்த பிரபஞ்சத்திலே 300 லட்சங்களுக்கு மேலாக கேலக்சிகள் இருக்கின்றன. நாம் இருக்கிற கேலக்சி, இந்த கேலக்சி ஆஃப் கங்கா என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்திலே நாம் இருக்கின்றோம். இதை புவனம் என்று சொல்லுவார்கள். நம் கண்ணுக்கு தெரிகிற தூரம் இது. நம் கண்ணுக்கு தெரிகிற தூரம் எவ்வளவு என்று பார்க்கிற போது 150 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல சூரியன் இருக்கிறது. அங்கிருந்து அந்த சூரிய கதிர்கள் இந்த பூமிக்கு வந்து சேருவதற்கு 6 நிமிஷங்களுக்கு குறைவில்லாமல் ஆகிறது. நம் கண்ணுக்கு சூரியன் தெரிகிறது, ஆனால் அந்த சூரியனுக்கு பின்னாடும் எவ்வளவோ நமக்கு பிரபஞ்சம் தெரிகிறது. அப்படின்னா நம் கண்ணுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, இந்த பிரபஞ்சத்தினுடைய அளவு என்னன்னு நீங்களே பார்த்துக்கணும். அப்படி தோன்றியது இடையிடாது இன்றளவும் அந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு இந்த பூமியினுடைய கருமையத்துக்கு இருக்கிறது. இந்த பூமியினுடைய கருமையம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், சாலிட் மெட்டாலிக் பீஸ் தான் இதுக்குள்ள இருக்கிறது. அதை சுற்றி மெட்டாலிக் லிக்விட்ஸ் இருக்கிறது. அதை சுற்றி, அதாவது எரிகின்ற கோளங்களாக லிக்விடா இருக்கிறது. அதை சுற்றி ஒரு மிதவை போல இந்த லார்வா பகுதியாக இருக்குது. அங்கிருந்துதான் வல்கனோலாம் பூமியில உண்டு. இதை சுற்றி தரைத்திட்டுகள் இருக்கின்றன. இந்த தரைத்திட்டை மூடுவதாக நீர்த்திட்டு இருக்கிறது. இந்த நீர்த்திட்டை மூடுவதாக
அட்மாஸ்பியர் என்று சொல்லக்கூடிய காற்றினுடைய அழுத்தம், காற்றினுடைய பரிமாணங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் மூடி சத்தம் இருக்கிறது. இதுதான் இன்றளவும் இருக்கிறது. இதுதான் இந்த பூமியை இந்த பூமியை மட்டும் எடுத்துக்கொண்டால் 1760 மைல் வேகத்துல செகண்ட் அது போய்கிட்டே இருக்கு. பிரபஞ்சத்துல நம்ம ஒரு இடத்துல இல்லை. ஒரு செகண்ட் நம்ம விட்டோம்னா இங்க இல்லை. நம்ம நினைக்கிறோம் தாம்பரத்துல இருக்கோம், தாம்பரத்துல இல்லை. தாம்பரத்தை விட்டுட்டு நம்ம எங்கேயோ பிரபஞ்ச வீதியில நம்ம போயிட்டு இருக்கோம். அது மாதிரி என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 365 நாள் வரும்போது பழையபடிங்க வந்துடும் நம்ம. அப்ப ஒரு நிமிஷம் நீங்க விட்டுட்டீங்கன்னா திருப்பி இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னா 365 நாள். அதனால நம் கண்ணுக்கு தெரிவது எல்லாம் மாயையாகவே இருக்கிறது. மனதால் தான் எல்லாமே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. மனத்தளவில் தான் எல்லாமே இருக்கிறது. இந்த மனம் போனால் எல்லாமே போயிடும். இந்த மனம் கொண்டு செய்யக்கூடியதுதான் ஒழுங்குமுறை. எப்படி இந்த பூமியை இந்த அட்மாஸ்பியர் என்று சொல்லக்கூடிய இதுதான் ஊதி காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இந்த அட்மாஸ்பியர் இல்லை அப்படின்னு சொன்னா, அல்லது இந்த அட்மாஸ்பியர் குறைவாக இருக்கிற இடத்துல, சூரிய வெளிச்சம் குறைவாக இருக்கிற இடத்துல, துருவங்கள்ல காற்று குறைவாக இருக்கிற இடத்துல, இமயமலை போன்ற எவரெஸ்ட் போன்ற உயரமான மலைகள்ல காற்று குறைவாக இருக்கிற இடத்துல நாம் ஜீவராசிகள் வசிப்பதற்கு மிகவும் துயரப்படுகின்றன. இங்கிருந்து விஞ்ஞானிகள் எங்கெல்லாமோ போறாங்க. முதல்ல நிலாவுக்கு போனாங்க, இப்ப மார்ஸுக்கு போறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப திங்கள் என்பது நமக்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு கோளம். செவ்வாய் என்பது அதுக்கு அடுத்தாப்புல. இதெல்லாம் சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி என்று வைத்து விட்டார்கள் வரிசையா. அது இன்றளவும் இப்போதுதான் ஆராய்ச்சியில இவைகள் எல்லாம் எந்த ஆராய்ச்சியும் பயன்பட போவதில்லை. நான் சொல்றதை தப்பா நினைச்சுக்காதீங்க. அதாவது நிலா என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என்று கேட்டால், நிலம் என்பதனால்தான் அது நிலா என்று சொல்லுங்க. அது நிலம் தான் இருக்கு, அதை போய் பார்க்கணுங்கிறது இல்லை. இவர் போய் வேணா அவர் செருப்பு காலடி தடம்படும், போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். நாங்களும் போய் பதிச்சோம் மோதாடு நானே, அப்புறம் பின்னாடி நாங்கள் பல பேர் போனோம்னு சொல்லிக்கிற முடியும். ஆனால் இந்த விஞ்ஞான வளர்ச்சியை பற்றி மிக பிரமிப்பாக இருக்கிறது. இங்கிருந்து நாம் அங்கு செல்ல முடியும் என்கின்ற அளவில். ஆக அந்த காலத்துல வெறும் ஒத்தடி பாதை, வண்டி தடம் இருந்தது. அதுக்கப்புறம் உந்துகள் சேர்ந்தன. இப்போ வண்டியிலேயே எத்தனையோ ஒட்டக வண்டி இருந்தது, மாட்டு வண்டி இருந்தது, குதிரை வண்டி இருந்தது. இந்த மாதிரி மிருகங்களை உபயோகப்படுத்தி அதுக்கப்புறம் மெஷின்களை உபயோகப்படுத்தி இப்போது நாம கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய எத்தனையோ ஊர்திகளை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். இது ஒரு விஞ்ஞான வளர்ச்சிக்கு அதிசயமாக இருக்கிறது. ஆனால் ஆச்சரியம் என்ன என்று கேட்டால், இந்த அட்மாஸ்பியர் என்ற ஒரு ஊதல் இல்லைன்னா, அதையே நான் ஊதல்னு சொல்றேன்னா, வடகிழக்கு பருவம், தென்கிழக்கு பருவம் என்று இருவிதமான காற்று இந்த பூமியை ஊதிக்கொண்டே சுத்திக்கிட்டே இருக்க. அந்த அந்த சுழற்சி இல்லை என்று சொன்னால் இந்த பூமி ஒன்று போலதான் போயிட்டு இருக்கேன். ஆனா இந்த சுழற்சிகள் எப்படி மாறி மாறி வருகின்றன, இந்த ரிதுக்கள் எப்படி மாறி மாறி வருகின்றன, அதுதான் இதை காப்பாற்றி கொண்டிருக்கு. அந்த பூமிக்கு மையமாக இருக்கக்கூடிய சாலிட் மெட்டல் பீஸாக இருந்தாலும் சரி, அதை சுற்றி உருகி கொண்டிருக்கின்ற அலுமினியம் மற்ற உருகுகின்ற மெட்டலாக இருந்தாலும் சரி, அந்த அக்னியை காப்பாற்றி கொண்டிருப்பது இந்த அட்மாஸ்பியர் தான். இல்லாவிட்டால் இங்கே பரிணாம வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வழியே இல்லை. இது எப்படி இந்த பரிணாம வளர்ச்சிகள் வருகிறது என்று விஞ்ஞானத்தில் பார்க்கிற போதும் இன்று மிக அழகாக சொல்லுகிறார்கள். எப்படி என்று கேட்டால், அதாவது சூரியனை எடுத்துக்கொண்டால் அந்த சூரியன் ஒரு கேஸ் எரிகின்ற ஒரு நெருப்பு கோளம் தான். அதிலே ஹைட்ரஜன் வாயுவும் ஹீலியம் என்று சொல்லக்கூடிய வாயுவும் இரண்டும் ஃபியூஷன் ஆகுது. ஒரு ஃபியூஷன் என்று சொன்னால் அட்டாமிக் எக்ஸ்பான்ஷன் என்று பொருள். ஆக இடையராவது அங்கு நடக்கக்கூடிய அந்த ஃபியூஷன்ல 6000 டிகிரி அளவு அந்த நெருப்பு அங்கே உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை தான் நாம இங்க பார்க்கிறோம். சூரிய வெளிச்சம் பார்க்கிறோம். வெளியின் எச்சமாக இருக்கிறது மற்றவையெல்லாம். அதனால்தான் வெளிச்சம் என்று சொன்னாங்க. தமிழ்ல தான் அதை கரெக்டா சொல்லணும். அவன் ஸ்பேஸ் அப்படிங்கிறான். ஆனா நம்மள என்ன சொன்னாங்க, வெளி என்று சொன்னாங்க, வெட்ட வெளி என்று சொன்னாங்க. வெளியின் எச்சமானப்பா இந்த பூமி வெளியினுடைய எச்சமா, வெளிச்சம் என்று சொன்னாங்க. இந்த வெளிச்சத்துல மட்டும்தான் பரிணாம வளர்ச்சி வர முடியும். இந்த பரிணாம வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் தரைத்தாய் என்று சொல்லக்கூடிய அவள் தான் பெரிய கற்பவதி. இந்த பிரபஞ்சம் முழுவதும் எடுத்துக்கொண்டால் நமது பூமி மட்டும்தான் ஒரு பெரிய கற்பவதி. அவளுக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை. அவள் தன் வயிற்றிலே வைக்கிற அந்த அக்னியை காப்பாற்றி உற்பத்தி செய்கிறார். இதற்கு லித்தியம் என்று அவர்கள் பெயர் வைக்கிறார்கள். லித்தியம்னா வேற ஒண்ணும் இல்லை, தரையும் தரையை சார்ந்ததும் என்று பொருள். இதுவும் கேஸா தான் இருக்கு. இந்த லித்தியம் என்று சொல்லக்கூடிய முழு பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது என்று கேட்டால், எல்லா மேட்டர்ஸ் மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய அத்தனையுமே இந்த லித்தியம் கேஸாக மாறி இருக்கிறது. நாம் கூட அதிலிருந்து வந்தவர்கள் தான்.
அதனால் நம் உடம்பில் இந்த மூன்றும் இருக்கிறது. நாம் சாப்பிடுகிற உணவு கேஸாக மாற்றப்பட்டுதான் அதற்கப்புறம் வந்துட்டு என்சைம்ஸ்களாக மாற்றப்பட்டு அந்த வேதிப் பொருள்கள் தான் நம் உடம்பை உண்டாது. நீங்கள் சாப்பிடுகிற உணவு தான் கண்ணாகிறது, காதாகிறது, கருத்தாகிறது, எல்லாமே ஆகிக்கொண்டிருக்கிறது. வித்தியாசம். மனம் வேறு உடல் வேறு என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் மற்றவர்கள். மனம் உடலும் வேறல்ல. நிச்சயமாக மனமும் உடலும் ஒத்துழைக்காவிட்டால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எழுத வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் ஒரு பேனா எடுத்துக்கிறீங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க, எழுத ஆரம்பிச்சுறீங்க. நீங்க நினைக்கிறது தான் உங்க உடம்பு செய்யும். இப்ப பக்கத்துல இருக்க தங்கச்சி நான் நினைக்கிறேன் அவன் எழுதுவார் நமக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் உத்தரவுப்பட்டதான் செய்யும். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மனமும் இந்த உடலும் நிச்சயமாக வேறுபட்டது அல்ல என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த பூமி தாய் நம்ம ஈண்டெடுத்தார் என்பதைத்தான் எவாலுவேஷன் என்று அவர்கள் சொன்னார். இந்த எவல்யூஷன் எப்படி இருக்கிறது என்றால் ரெவல்யூஷனாக இருக்கிறது, அது மாற்றாக இருக்கிறது. முதல்ல வெறும் ஐஸ் மட்டும்தான் இருந்தது. அப்ப ஹைட்ரஜன் மட்டும்தான் ஃபுல்லா இதை மூடி இருந்திருக்கேன் பல லட்சம் வருஷங்கள். ஐஸ் ஏஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஏஜா இன்று இந்த மானிட வளர்ச்சி என்பது இந்த பூமி தாயினுடைய ஒரு ஒப்பற்ற வளர்ச்சி. அதுல வருகிற போது இதையெல்லாம் யார் பின்னாடி இருந்து இயக்குகிறார்கள் என்று பார்க்கிற போது கடவுளை குறித்து சொல்லுவோம். கடவுளை குறித்து சொல்லுகிற போது அவரவர் கற்பனையிலே வீட்டு தெய்வம், காவல் தெய்வம், பெருந்தெய்வம், சிறு தெய்வம் என்றெல்லாம் தெய்வங்களை குறித்து பல்வேறு வகையான கருத்துக்களிலே கடவுள் கடவுள் என்றே சொல்லிக் கொண்டு வந்ததனால் இயற்கையினுடைய உண்மை நமக்கு புரியாது. இந்த இயற்கை உண்மையை முழுதும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் உடம்பிலேயும் இந்த மூன்றும் இருக்கிறது. ஹைட்ரஜன், வாயு, லித்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த உடல் பில்டர், அதை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஹீலியம் என்று சொல்லக்கூடிய சிவம். சிவம் என்பதிலே நெருப்பாக நம் உடம்பிலே இருக்கிற நெருப்பு. எப்படி பூமி தாயினுடைய கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய நெருப்பை இந்த அட்மாஸ்பியர் என்ற ஒரு காற்று காப்பாற்றுகிறதோ அது போலவே நம் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த 98.4 என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த உஷ்ணத்தை உடல் காத்து கொண்டிருக்கிறது. அதனால இதற்கு தேகம் என்று பெயர் வைத்தார். தே என்றால் நெருப்பு. கம்னா நம்ம நெருப்பா தான் இருக்கோம். அதை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. எப்படி காப்பாற்றி கொண்டிருக்கிறது? பசி தாகமாக காப்பாற்றி கொண்டிருக்கிறது. காமம், மதம், ஆச்சரியம், லோகம், டம்பம் என்று சொல்லக்கூடிய குணங்களிலே அதை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. மனிதன் தன் மனதால் இடர்கிறான். அதனால் மானிடம் என்று பெயர் பெறுகிறான். இந்த மானிடத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று பார்த்தால் அளப்பரிய சக்தி இருக்கிறது. கடவுளுக்கு ஒப்பான சக்தி இருக்கிறது. இப்போ கடவுள் என்று நான் சொல்லுகின்ற போதே இந்த இயற்கை ஒட்டுமொத்தமான சக்தி ஒரு மனிதனாக மனித நேயம் என்று ஏன் சொன்னார்கள் என்று கேட்டால் அது அன்பில் மட்டும்தான் இருக்கிறது. அன்பை தவிர்த்து அது இல்லாததாக இருக்கிறது. மற்றவையெல்லாம் குணங்களுக்குள்ளே விடுகின்றதுனால இது புரியாமல் போய்விடுகிறது. அதனால் இதை மாயை என்று சொன்னார்கள். நம் கண்ணுக்கு பின்னாடி இந்த உலகம் நமக்கு இல்லாது போய்விடுகின்ற காரணத்தினால்தான் இதை மாயை என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு அவன் அந்த கண் இருக்கிற வரைக்கும் தான். அந்த கண்ணை அவன் மூடிட்டான் அப்படின்னு சொன்னா பிணவென்று பேரிட்டு சூரியங்காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு என்று சொல்றாரு. பேரினை நீக்கி பிணவென்று பேரிட்டு சூரியங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினை பொழிந்தார்களே. வருத்தப்படுவார், இப்படி வருத்தப்படுவார். ஏன்னா நமக்கு இந்த 2 கண் இருக்கிற வரைக்கும் தான் இந்த இதுல இருக்கிற அத்தனைமே. இந்த கண் கொண்டு ஊதக்கூடிய ஒரு ஊர் முறை எனக்கு சொல்லி இந்த ஊர் முறைனா எவ்வளவு சிறப்பானதுங்கிறத நான் சொல்லி விளக்க வைக்க. அதாவது எப்படி இந்த பூமியினுடைய கற்பம் ஒரு சாலிட், ஒரு லிக்விட், அதுக்கப்புறம் ஒரு கேசியஸ் ஃபார்ம், அதுக்கப்புறம் திட்டுக்கெல்லாம் இருக்கு, அதுக்கப்புறமா ஒன்னொன்னா மூடி இருக்குது. அது போல நம்ம உடம்பு எங்கே இந்த உயிர் ஒழித்து கொண்டு இருக்குதுன்னா ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒழிஞ்சிருக்கு. ஒவ்வொரு உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லினுடைய கருமையத்திலையும் அது இருக்குது. கண்ணில் உள்ள செல்கள் பார்வையை தருகின்றன, காதில் உள்ள செல்கள் கேள்வியை தருகின்றன. உடம்பு நமக்கு உடம்பாக இருந்து எல்லா திடத்தையும் நமக்கு தருகிறது. அப்ப திடம்பட மெஞ்ஞானம் சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த உடம்பை தான் நீங்கள் முதல்ல கவனிக்கணும். உடல், உள்ளம், உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் தான் ஆன்மீகம் என்று சொல்ல முடியும். மற்றவர்கள் எல்லாம் நீ விட்டு தள்ளிவிடலாம். நான் வியாசனிலிருந்து வருகிறேன். வியாசனிலிருந்து நான் கண்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன். வியாச பெருமான் கடவுளுக்காக ஏற்றி எதை எழுதவில்லை, எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார். கடவுள் பெயரில் எழுதின காரணத்தினால்தான் அந்த வியாசன் சொன்னான் என்று யாரும் சொல்லுவதில்லை. கண்ணன் தான் சொன்னான் கீதை என்று சொல்லுகிறார். சொன்னது யாரு? வியாச பெருமான் தான். இந்த வியாச பெருமான் இருந்து இன்றளவு நான் பார்க்கிறேன், உங்களுக்குள்ளே நான் பார்க்கிறேன். உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. அப்பா நீங்க என்ன செய்யறீங்க? என் பையன் கேட்டான் முன்னாள். தம்பி நான் என்ன செய்யறதாக நீ நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் பார்த்தேன். சத்சங்கம் என்று சொல்லி பல ஆண்டுகள் நீங்கள் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அப்படியே தம்பி எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் எதுக்காக நீங்க செய்யறீங்க?
அப்படி ஒரு நம்ம பிறந்துட்டோம், பிறந்ததுக்கு ஒரு பயன் வேணும் இல்லையா? அதனால அந்த பயனுக்காக நான் செய்யறேன். அப்ப இது வரைக்கும் பயன் இல்லாம மற்றவங்களா இருக்காங்களா? நீங்க மட்டும் தான் பயனா இருக்கிறீங்களா? அப்படி என்ன பயன்பா உங்களுக்கு அடையுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், அறம்பொருள் இன்பம் எல்லாம் சொல்றாங்கப்பா, நம்ம கவலை இல்லாம இருக்கலாம், துன்பம் இல்லாம இருக்கலாம். இந்த ஆத்மா வந்து பரமாத்மாவை ஆக முடியும். திஸ் சோல் கேன் பிகம் an absolute soul அப்படின்னு சொல்லி. சரியாப்பா, அப்சல்யூட் சோல் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்லைட்டன்மென்ட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு, நீ கடவுளாவே ஆனேன்னா எல்லாமே செய்யலாம்ப்பா, எல்லாம் செய்ய வல்லமே கிடைக்குமேட்டு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க ஆரம்பத்துல? ஆசை போயிடும், அன்பு வந்துடும், இந்த இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. இப்ப கடைசியில ஆசை தானே வந்திருக்கு உங்களுக்கு. கடவுள் மாதிரி நான் ஆகணுங்கிற ஆசை வந்திருக்கு. கடவுளே ஆனா கூட கடவுளுக்கு ஒரு ஆசை இருக்கானப்பா. அப்புறம் என்னப்பா ஆன்மீகம்னு கேட்டாரு. அப்போ அவருடைய ஆர்குமெண்ட் எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எப்படியாவது அப்பா மடக்கி நம்ம வழி கொண்டு வந்துடும், இது ஒரு ஃபர்ஸ்ட் சிட்டிங்கா நம்ம வச்சுக்கலாம், ஒரு கவுன்சிலிங் பண்ணிடுவோம் அப்பாவை, இந்த மாதிரி அவருடைய டயத்தை வேஸ்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வர்றது எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் நான் எனக்கு வள்ளுவர் உள்ள இருந்து பேசினேன். சொல்லுக ஒரு சொல் பிரிதொரு சொல் அச்சொல் இன்னும் திண்மை அறிந்து என்று. நீ சொல்ற சொல்லுக்கெல்லாம் அவன் வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான், அவனை வச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப பிரிதொரு சொல் அவன் சொல்லாம சொல்லணும் அப்படின்னு சொன்னேன்னா ஆர்குமெண்ட் தான் வந்து நிற்கும், ஏத்துக்கிற போறது இல்ல. இன்னும் எத்தனை பிறவி எடுக்குமோ அவனுக்கு அப்படின்னு உள்ள இருந்து சொன்னாரு. நான் அமைதியா இருக்கேன். அப்ப ஒரு காலத்துல நான் எங்க அப்பாட்ட கேள்வி கேட்டேன், எனக்கு ஒரு தெளிவு கொடுத்து என்னை இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டு விட்டாரு. இப்ப என் பிள்ளை எனக்கு ஒரு கேள்வி கேட்கிறான், நான் இப்ப கொஞ்சம் தெளிவாயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த தடவை போய் நான் கலந்து எல்லாத்துட்டையும் பேசி இதுக்கு ஒரு முடிவு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் மனசுல வச்சுக்கிட்டேன். அவனுக்கு சொல்லலை. டிராபிக் ஜாமா இருந்ததுனால நாங்க பேசிக்கிட்டே போனோம். அதனால அந்த டிராபிக் கவனத்துல அப்பா நிறுத்திட்டார் போட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு கவுன்சிலிங் வச்சிருக்கான். அப்படின்னு வரல தெரியல. இது உங்க மனசுகள்லாம் இருக்கும். அப்ப இந்த ஊதுமுறைனா என்ன, ஊதுமுறைங்கிறாரு, இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அதோட ரிலேஷன்ஷிப் சொல்றேன். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாக்குற போது, இந்த ஹைட்ரஜன் பாருங்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீர் துளிகள், இந்த நீருக்கு விஷ்ணுன்னு சொன்னாங்க, அவரை காக்கும் கடவுள் என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்துட்டாங்க, மழை நீரின்றி இந்த உலகம் அமையாது என்று சொன்னாங்க. அப்ப மழையில இல்லையே, இந்த உலகமே இல்லையே. அப்ப காக்குறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைட்ரஜன் நம்மளை காக்குது, அவருக்கு விஷ்ணுன்னு பேர் வச்சாங்க. அப்ப இந்த ஹீலியம் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பஷன் எப்படி ஏற்படுது, இந்த ஃபியூஷன் எப்படி ஏற்படுகிறது ரெண்டுக்கு இடையில, அவ்வளவு பெரிய நெருப்பு உண்டாகிறது காரணம் என்ன? அந்த நெருப்பு சிவத்தினாலதானே வருது. காற்று நெருப்பு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஆக காற்றாக இருக்கக்கூடிய இந்த மூணுல நீரும் காற்றாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் விஷ்ணுவாக இருக்கிறார், ஹீலியமாக இருக்கக்கூடிய அந்த நெருப்பு சிவமாக இருக்கிறது. அப்ப லித்தியமாக இருக்கிறது என்ன செய்யுது? they are all materials, matters, minerals. அப்ப ஆல்கே, மேட்டர்ஸ், மினரல்ஸ் என்று சொல்லி இந்த ஆல்கே, அமீபா இவைகள் எல்லாம் மெல்ல மெல்ல நம்ம மாதிரி வந்துச்சு. இந்த மேட்டர்ஸ், மினரல்ஸ் எல்லாம் என்னது செடி கொடிகளா வந்துட்டு நிற்கிறதா இருந்துச்சு. நிற்கிறதை பயிர் என்று சொன்னார்கள், ஊறுவதை உயிர் என்று சொன்னார். இந்த பயிருக்கும் உயிருக்குன்னா காம்பன்சேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லுது? அதாவது எப்படி உலகம் தன்னை சமப்பு நிலைக்கு கொண்டு வருகிறது என்று கேட்கிற போது, போட்டோசிந்தசிஸ் வைஸ் ரெஸ்பிரேஷன். இந்த போட்டோசிந்தசிஸ் என்பது சூரிய சக்தியினால் நமக்கு தயாராகின்ற உணவுப் பொருள். கார்பன் தான் அதுல தயாராகும். இந்த கார்பன் எனர்ஜியை வந்து நம்மளுடைய காற்று தான் அது மாற்றுது எல்லாமே. ஸோ வி ஆர் மேட் அவுட் ஆஃப் கார்பன். நம்ம பாடிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு புரோட்டீன் வேண்டியதா இருக்கு, ஃபேட் கண்டென்ட்ஸ் வேண்டியதா இருக்கு. அப்போ மேட்டர்ஸ், மினரல்ஸா நம்ம இருக்கக்கூடியது அத்தனையுமே வந்து லித்தியமா தான் இருக்குது. அப்புறம் அவர் தான் இப்போ பிரம்மா, அவர் தான் உண்டாகும். அப்போ வேற யாருமே இல்லை. இந்த மூணு பேரும் எப்படி இருக்காங்க நம்ம உடம்புல அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பாருங்க, நெத்தியில நினைவாக இருக்கிறார், அவர் தான் பிரம்மா. நீங்கள் எதை உண்ணுகிறீர்களோ அதுவாக நீங்க ஆகிறீர்கள். ஆதியில வியாசன்ல இருந்து இன்ன வரைக்கும் மகான்கள் கண்டுபிடிச்சது வந்துட்டு, நீ எதை எண்ணுகிறாயோ, நீ எதை உண்ணுகிறாயோ, இந்த எண்ணுவதற்கும் உண்ணுவதற்கும் தொடர்பு இருக்கிறது. நீ எதை உண்ணுகிறாயோ அதுவாக நீ ஆகிறாய். அப்ப உணவிலே கட்டுப்பாடு, உடையிலே கட்டுப்பாடு, நடையிலே கட்டுப்பாடு, தின ஒழுக்கம் நமக்கு வேண்டும் என்று ஐயா சொல்கிறார். இந்த தின ஒழுக்கத்தை வலியுறுத்தாதவங்க யாருமே இல்லை. இப்ப முகங்கால் கை கழுவுறோம், தூங்குறோம், எந்திக்கிறோம், சாப்பிடுறோம், ஒரு ரொட்டீன் நம்ம வச்சிருக்கோம். அந்த ரொட்டீன் சரியா இருக்கா தெரியல எனக்கு. அப்படி சரியா இருந்ததுன்னா இறப்பு வராதுன்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அப்போ இறப்பை நாம் எல்லோரும் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த இறப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் இவைகளை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படி ஐயா பார்க்கிற போது ஒரு நாள் ஒரு அதிசயம் நடந்தது. என்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்கி வாழ்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அது வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்.
நான் சொன்னேன், டான்ஸுக்கும் ஐயாவுக்கு என்னையா சம்பந்தம்? சின்ன பிள்ளைகளை டான்ஸ் ஆட வைக்கிறாங்க, நான் வந்து இதுல என்ன ஆசீர்வாதம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்ல ஐயா, எனக்கு எங்க குரு நீங்க வரணும். எங்கப்பா வச்சிருக்கீங்க? மினி ஹால்ல வச்சிருக்கோம். எவ்வளவு நேரம் ப்ரோக்ராம்? 1 மணி நேரம் ப்ரோக்ராம். சரி, எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குது, மூக்கு ஒடிக்கிட்டு இருக்குது, என்னால வர முடியாது. ஐயா அப்படி சொல்லாதீங்க, நீங்க மூக்கு ஒழுங்கினாலும் பரவாயில்ல, கர்ச்சிப்பு கையில வச்சுக்கோங்க, சிந்திக்கிட்டாவது 4 வார்த்தை என்னை சிந்திருங்க அப்படின்னாரு. அப்ப பெருமாள் சொல்ல என்னால தட்ட முடியல. பெருமாள் தான் அவருடைய பெயர். சிறந்த ஒரு நாட்டிய கலைஞர். ஏர்போர்ட்ஸ்ல இருந்து ஐயா விட ரிட்டையர்ட் ஆகி வந்த ஒரு பையன். ஐயா மேல அவ்வளவு பக்தி அன்பு உள்ள குழந்தை. சரின்னு அங்க இருந்து கிளம்பிட்டோம். இந்த பாண்டு பிள்ளைகளா அப்ப நிறைய இருக்கு. கூட சிவான்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் கார்த்தின்னு ஒரு பையன், இந்த மாதிரி இருக்காங்களே சின்ன பெரிய வாண்டு. இது எல்லாருமா சேர்ந்து நாங்க அம்பாசிடர் கார். அப்ப அம்பாசிடர் காரை நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி உட்காந்து வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சுகமா இருக்கும். எவ்வளவு பண்ணலாம், பின்னாடி தாங்கிக்கலாம், உயரமும் கரெக்டா இருக்கு. இப்ப ஒரு காரியங்களா இஷ்டத்துக்கு வந்துருச்சு, அப்ப அப்படி இல்லை. ஆக இவங்க எல்லாம் அரைச்சி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, நெடுக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு மூக்கு ஒழிக்கிட்டே இருக்கு, சளி. இப்ப இந்த மூக்கு ஒழுகுறதுன்னு சொல்லிட்டேன். நான் இதை பத்தி ஏதாவது நீங்க தெரிஞ்சிருந்தாலும் நான் பரதர் போக முடியும். இந்த மூக்கு ஒழுகுறத பத்தி எல்லாரும் வந்திருக்கு இல்லையா? நீங்க என்னையா நினைச்சு வச்சிருக்கீங்க, எனக்கு சொல்லுங்க. நீங்க அதுக்கப்புறம் நான் பரதர் போக மாட்டேன், நீங்க சொன்னாதான் நான் போவேன். என்னையா நினைக்கிறீங்க? மூக்கு ஒழுகுறத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஏன் ஒழுகுது? மூக்கால அழுகிற ஆளுகெல்லாம் இருக்காங்க. ஈரத்தன்மை ஜாஸ்தியா அவங்க ஒழுகுது, அழுகவனே ஒழுகிடுற. மூக்கு பிடிக்க சாப்பிட்றவங்க ஒழுகிது. அவங்க நான் மூக்கு பிடிக்க சாப்பிட்டேன், மூக்கு ஏன் பிடிக்குது? சாப்பிட்டோன்னே மூக்குல இதுவாயிடுது. ஏன் அப்படி ஆகுது? அப்ப சளி பிடிக்கும் போது மட்டும் ஒழுகுது, ஏன் ஒழுகுது? எத்தனையோ சமயங்கள்ல ஒழுகுது. அது ஏன் ஒழுகுது? யாராவது செஞ்சுட்டு பாத்தீங்களா? நினைச்சு பாத்தீங்களா? எங்க ஐயா வருமானி உட்கார்ந்துருக்காரு, அவர் சொல்லுவாரு நினைக்கிறேன் கரெக்டா. ஏன்னா வர்க்கத்துல இது என்ன சொல்லுது பார்ப்போம். அது என்ன பண்ணுது? காத்து வழியா ஈரத்தை வாங்கி உடம்பு சூடாகும் போது அந்த ஈரம் அது ஒரு இன்னொன்று தலைபாரம். தலை நிறைய தண்ணி குளிச்சுட்டு சரியா தலையை தோட்டி நல்ல பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஆமா, அதுல காதுல பிரச்சனை இருந்தாலும் மூக்குல விழும். அதே மாதிரி சளி பிடிச்சாலும் மூக்குல விழும். இப்ப மேக்சிமம் சளி பிடிக்கிற போது மூக்குல விழுகிறதான் நம்ம பாக்குறோம். அப்ப காத்து ட்ரை ஆகி அந்த பிளட் வெசல்ஸ் இன்சைடு நம்மளுடைய மூக்கினுடைய நடுப்ப பகுதிகளில் இருந்து கிண்டம் போல நிறைய சந்துகள் மாதிரி அடுக்கி வச்சிருக்குது. அவைகளுக்குள்ள நிறைஞ்சிடும். ஒண்ணு காற்று நிறைஞ்சிருக்கணும், குளிர்ந்த காற்று. அந்த காற்று எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 98.4 மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். 2 துவாரங்கள் வழியாகவும் மாறி மாறி காற்று நடந்து ஊதி அது சரியா வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு அதால ஊத முடியலன்னு வச்சுக்கோங்க. அந்த அக்கேஷன்ஸ் நான் சொன்னேன், நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டா, அழுக, ஒரு கோவம் தாவம் வந்து அழுதம்னா, இப்ப எல்லாம் அந்த மாதிரி சமயங்கள்ல ரொம்ப வருத்தத்தோட நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மள அறியாமலேயே அது மூக்க சொல்லுவோம். அந்த மாதிரி கோழை, அதுதான் கோழைன்னு சொல்லுவாங்க. எப்ப ரொம்ப வருத்தப்படுறோமோ, நம்ம அவதிப்படுறோமோ, பெரிய கோழை ஆயிட்டாண்டா. ஏன்னு கேட்டீங்கன்னா அது மூக்கு சொல்லி தானே வந்து சேர்ந்து மூசு அழுகிறான் பாரு அப்படின்னு. அதை கட்டுப்படுத்த முடியலன்னா முதல்ல மூக்கத்தான் செஞ்சுவாங்க. இவ இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டேன்னா மூக்கு செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க வாரத்தில் அப்படின்னு சொல்லி. பெண்களுக்கு ஜாஸ்தி வந்து சொல்லி, ஆண்கள் கொஞ்சம் அடமெண்டா இருப்பாங்க, வந்தாலும் வெளியே காட்டிக்கிற மாட்டாங்க. பெண்கள்கிட்ட தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு தெரியுது இல்லையா இங்க என்ன ஆகுது, இது எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு, அந்த பகுதியில வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால நிறைய பிளட் வந்து சர்க்குலேட் ஆகும். அப்போ இந்த பிளட்லயும் வந்துட்டு வாட்டர் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. அந்த பிளாஸ்மா அப்படிங்கிற பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வாட்டர் கண்டென்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. அந்த ஈரமும் ஏற்கனவே தலைவலியா நம்ம குளிச்சு அந்த ஜலதோஷம் பிடிச்ச ஈரம் எல்லாமே சேர்ந்து மூக்கு கொஞ்சம் மந்தமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கசிவு வந்து அந்த சீக்கிரம் அந்த இடத்த சரிப்படுத்தணும்னு நம்ம பிளட் ரஷ்அப் அங்கே ஆகிறதுனால அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கசிவு வந்து கொட்டவே ஆரம்பிச்சு கொடை கொட்டும், ஈரமா கொட்டும். ஒரு சளி அந்த பிசு பிசுன்னு அந்த தண்ணீர் நம்ம சொல்றோம், ரன்னிங் நோஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க, அது கொட்ட ஆரம்பிச்சு. இந்த மாதிரி கொட்டிட்டு இருக்கு. கட்சி வச்சுட்டு இருக்கிறேன். அந்த டிரைவர் ஓட்டிட்டு இருக்கிறாரு. முன் வரிசையில சில பேர் உட்காந்துருக்காங்க, பின் வரிசையில எல்லாம் வாண்டுகள் தான், இவங்களோட தான் பெரிய வாண்டுகள், அப்ப வேற யாரும் இல்லை. நான் அந்த கையை வச்சுட்டே போயிட்டே இருந்தேன்னா திடீர்னு எப்பயாவது ஒரு வேடிக்கை பண்ணுவேன். என்ன வேடிக்கை பண்ணுவேன்னா,
இந்த ஒரு மூக்கை மட்டும் அடைச்சிட்டு ஒரு பக்கம் எழுத்து பார்ப்போம், இந்த ஒரு மூக்கை மட்டும் அடைச்சிட்டு இன்னொரு பக்கம் எழுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வேடிக்கை பண்ணுவேன். இன்னைக்கு என்ன பண்ணினேன், மூக்கை அடைக்காமலேயே கையை வச்சுக்கிட்டேன் மனசுக்குள்ளேயே. இப்போ அந்த காற்றை வந்து இந்த பக்கமா இழுக்கிறேன், இந்த பக்கமா விடுறேன், அப்புறம் இந்த பக்கமா இழுக்கிறேன், இந்த பக்கமா விடுறேன்னு ஒரு விளையாட்டு. இதுகளெல்லாம் ஆர்த்தி அடிச்சுட்டு இங்கே எங்கேயும் பார்த்து பேசிட்டு வந்துட்டு இருக்குது. சத்தம் கேட்குது, ஐயா இன்னொரு 15 நிமிஷம் நம்ம வந்துடும், அது மினி ஹால் வந்துடும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டக்கு நின்று விடுது, அந்த மூக்குல விழுதுல நின்று போயிடுது. நின்று போச்சுன்னு உடனே எனக்கே ஒரு ஆச்சரியம். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து எத்தனை தடவை நம்ம தப்பிச்சுட்டு வந்துருக்கோம், எப்படி நின்றுச்சு, நம்ம இப்ப என்ன செஞ்சோம் அப்படின்னு பாக்குற போது ஒரு கண்ணிலே காற்றை வாங்கி மறு கண்ணிலே அந்த காற்றை விடுகின்ற போது நின்று இருக்கிறது அப்படின்னு. அப்ப அந்த 15 நிமிஷம் கொஞ்சம் சத்து போடாம பாரு, மினிகார் வந்து உடனே சொல்லுங்க பார்த்தேன் ஐயாவுக்கு அப்படி. நான் அப்புறம் மாறி மாறி செஞ்சுட்டே இருந்தேன்னா ரொம்ப நார்மலா எப்படி முன்னாடி இருந்துச்சோ, அதாவது நார்மலா இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி மூக்குவாங்க. நிச்சயமாக இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு அந்த இது தோணுச்சு. பின்னாடி நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி வரும்போதெல்லாம் கண்ணிலே காற்றை வாங்கி ஒரு கண்ணிலே விட்டு அந்த கண்ணிலேயே காற்றை வாங்கி மறு கண்ணிலே விட்டேன். அது மூக்கோடு நின்று போச்சுப்பான். இப்போது நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், இது வந்து வந்த பின் காப்பது, வருமுன் காப்பது தான் நாடி சுத்தி. அப்போ ஒரு நாடியை அணைச்சிட்டு ஒரு பக்கம் இழுக்கிறீங்க, திருப்பி அதை மடைமாற்றி அடுத்த பக்கம் விடுறீங்க. அப்படி விடும்போது நமக்கு வந்து சனியே வாழ்க்கையில பிடிக்காது. டெய்லி காலையில உங்களுடைய டெய்லி ரொட்டீனா, அதை தின ஒழுக்கம் என்று நான் சொல்லுகின்றேன். டெய்லி ரொட்டீன் என்ன சரியும் ஊதத்தான் செய்யுது. இப்போ நீங்க நார்மலா மூச்சு விட்டா மூச்சு விடுறது, அதே ஒரு பிபிபி வச்சுட்டு ஊதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த தம் பிடிச்சிட்டு ஊதணும் இல்லை, அதுக்கு ஒரு வித்தை இருக்குல்ல. சரி இதை விட்டுருங்க. அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் வந்து அடுப்பு ஊதுவாங்க. இந்த காலத்துல அடுப்பு ஊதுன்னா ஏதோ லிட்ரேச்சர்ல இருக்குங்க, நாங்க படிச்சிருக்கோம். அந்த காலத்துல ஒரு காலத்துல எங்க ஆளுங்க எல்லாம் வந்து முறத்தை வச்சு புளிய விரட்டினாங்களா. இப்ப வந்து துப்பாக்கி கொண்டு போறவங்க கூட பயந்துட்டு பரல்ல உட்காந்துட்டு ஆடுகள் கிடுகளை உள்ள போட்டு ஏதாவது கூண்டுல வச்சு பிடிச்சிக்கிறோம், கிட்டத்துல போக வேண்டாம் நம்மளை கடிச்சிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எங்க தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் வந்து முறத்தை வச்சு புளிய விரட்டிருக்காங்க. பயம் இல்லாம எல்லாம் கூட தான் இருந்துருக்கு. சமீபத்துல தோடர்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் போய் ஊட்டிக்கு, ஆமா இப்பதான் வந்து ஒரு 16 ரைனர்ஸ் வந்துட்டு போச்சு போன வாரம். வந்துட்டு கதவை இப்படி திறந்தே போட்டுருக்கீங்களே, எத்தனை வீடு இருக்கு, ஒரு 30 வீடு இருக்குது. இப்படி ஒரு தெரு, இப்படி ஒரு தெரு, ஒரு வீடு கூட கதவு கிடையாது, எல்லாமே திறந்து கிடையாது. எப்படி திறந்து கிடக்கு? நைட்ல எங்க சிங்கத்தை தவிர மீதி எல்லாம் வருமா, புலி எல்லாம் வருமா? முடிச்சு பார்த்தாங்க புலி உட்காந்து இருக்கும். அந்த சமீபத்துல வந்து 13 14 அந்த ரெய்னா என்று சொல்லக்கூடிய அந்த காட்டு வெறி பிடித்த நரி கூட்டங்கள் அது வந்தா விடாது, அடிச்சுட்டு போயிட. மாடுகள்லாம் வெளியே தான் கட்டிக்கிட்டு, கண்டுபிட்டி எல்லாம் அங்கே நாங்க அதுகளோட அதுகளா இருக்கோம், அதனால எங்களுக்கு ஒன்றும் செய்யாது சாமிங்கிறாங்க என்னம்மா. நாங்க அதுகளோட அதுகளா தான் இருக்கோமா, அதனால அங்க ஒன்றும் செய்யணும், வேற வெரி ஃப்ரெண்ட்லி, அதனால அப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு, அப்ப எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, என்றைக்கும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. நாம் வந்து இந்த இயற்கை விட்டு வெகு தூரம் சென்று விட்டோம். அதனால்தான் நமக்கு இது போன்றவைகள்லாம் தெரியவில்லை, அந்த வித்தை நமக்கு தெரியல. அப்ப நம்ம கண்ணுல ஊதுனதுனாலதான் சரியா வந்துருக்கு. இதை வந்து வீட்டுல முதல்ல சொன்னேன், வாசிக்கிட்ட சொன்னேன், இந்த மூக்கு வலிக்கிட்டு டாடி ஒரு நாளா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு விஷயம் இந்த கண்ணுல காத்தவா இந்த கதல, அப்பா கண்ணுல காத்த வாங்க கண்ணுல விடுறீங்க, ஏமா மூக்குல விடுறதே சிரமமா இருக்குது, மூக்கு அடைச்சிட்டு இருக்குது எனக்கு. இவர் என்னடா கண்ணுல காத்த வாங்க கண்ணுல விடுன்னு சொல்றாருப்பா. ஒரே ஆர்குமெண்ட். உங்க அப்பா பேசலாம் கேட்காரு, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அவருக்கு என்ன வேணும், யாராவது கண்ணுல காத்து வாங்கி கண்ணுல விடுவாங்க, விட்டுருப்பாங்க. நீ உனக்கு நான் மருந்து தரேங்க, 2 வேளை சாப்பிடணும், சரியா சரி பை பை டாட்டா, அவங்க ஸ்கூல் போயிட்டாங்க. நான் யோசனை பண்ணி பாக்குறேன், இதை யார்கிட்ட போய் சொல்றது, எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படித்தான் இழுத்துக்கிட்டு வந்துட்டேன், இத்தனை வருஷமா இழுத்துட்டு வந்துட்டேன். இன்றைக்கு ஊதுமுறை என்று தைரியமாக நான் சொல்லுகிறேன். பல ஆராய்ச்சிகள் செய்து அதுக்கு பின்னாடி நமக்கு பக்கபலமா ஐயா பத்மநாப ஐயா அவர்கள், அம்மா அவர்கள், வருமானம் கொண்டவர்கள், இன்னும் கூட பயிற்சி செய்தவங்க அத்தனை பேரும் இதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. அதனால ஊதுமுறைன்னு சொல்றோம். அதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டேன்னு சொன்னா, இயற்கைக்குள்ள இந்த ஹைட்ரஜனோ ஹீலியமோ இந்த லித்தியத்தை எப்படி சரிப்படுத்துறது அப்படிங்கிறது அங்க முக்கியமானது. நெற்றியிலே நினைவாக இருப்பது ஹீலியமாக இருக்கு, கண்ணில் பார்வையாக இருக்கிறது. இடது கண்ணிலே சந்திரனும் வலது கண்ணிலே சூரியனுமாக அது இருக்கிறது. சந்திரன் என்று சொன்னாலே அந்த சந்திரமாவுக்குள்ள அத்தனை அதுக்குள்ள இருக்குது. அப்போ அந்த நினைவுகள் எப்படி இருக்க வேண்டும், அமிர்தமாக மாற்றுவதற்கும் அதே சமயத்துல அதை தீயாக அதை எரிச்சு தரிச்சு ஒன்று பிரயோஜனமெல்லாம் மாற்றுறதுக்கும் ரெண்டுமே நம்ம கண்ணுக்குள்ள இருக்கு. ஆனா அதே சமயத்துல கண்ணுக்கு நேர கீழே காது இருக்கு. ஒத்துக்கிறீங்களா?
கண்ணுக்கு நேரம் கீழே காது இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? எங்க இருக்கு? ஆமா, அதாவது இந்த காதனுடைய வெளிப்பகுதி மடல் வந்து வெளியே இருக்குது. ஆனா உள்பகுதி நம்ம எல்லாத்தையும் துருத்திட்டு இருக்கு பாருங்க, இதுக்குள்ளதான் அது இருக்குது. நேர கண்ணுக்கு நேரம் கீழே தான் இருக்கு. நீங்க ஓம் சொல்லி பாருங்க, அந்த 2 பகுதியும் வேலை செய்யறது பார்ப்பீங்க, கண்ணும் வேலை செய்யறதை பார்ப்பீங்க. அப்பதான் அந்த அவும் என்று சொல்லுகிற போது நீங்க கண்ணை மட்டும் அந்த கதுப்பு மட்டும் நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த அவும் என்ற சத்தம் எங்கிருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆவும் சொல்லி பாருங்க. ஆவும் ஆவும் ஆவோ ஆவோ சொல்லி பாருங்க. ஆவோ அவ பையனை கூப்பிடுற மாதிரி ஆவோன்னு சொல்லி பாருங்க. இந்த இடது கண்ணம் அந்த இடது அந்த அந்த நம்முடைய கதுப்பு அதுதான் வந்து வேலை செய்யும், ஸ்டிமுலேஷன் ஆகும். நீங்க பாருங்க. ஏய் ஜாவரே ஜாவ் சொல்லி பாருங்க. ஜாவ் ஜாவரே ஜாவ் சொல்லி பாருங்க. அந்த அந்த வலது பக்கத்துல இருக்க வேலையை நீங்க பாக்கலாம். உங்களுடைய சத்தம், அதாவது உங்களுடைய இன்டலெக்சுவல் பவர், அட் த சேம் டைம் ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒப்பற்ற ஒளியினுடைய ஆற்றல், இவை இரண்டும் இணைவரையாத வலைத்தளங்கள் போல நமக்கு இருந்து உதவி செய்கிறது. இதுக்கு 2 கடையில தான் அங்க மூக்க வச்சிருக்காரு இறைவன். அங்கதான் போயிட்டு வந்துருக்கு. பிறந்த வீடா வச்சிருக்கீங்க நீங்க எல்லாம். ஒவ்வொரு நாளும் உள்ள போறாரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்ட் வெளியே வந்துட்டு இருக்காரு. உள்ள போனவர் அங்கேயே நின்றுட்டாருனாலும் ஆபத்து, வெளியே போனவர் திருப்பி உள்ள போகாம போனாலும் ஆபத்து. அதான் வேடிக்கையா சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, டிக்கெட் நான் எடுத்துதான் வந்திருக்கேன், ஆனா எப்ப எங்க எந்த ஸ்டேஷன்ல இறங்கிறேன்னு எனக்கு தெரியாது, நான் டிக்கெட்டை கையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உயிர் எப்போது போகும் என்று எனக்கு தெரியாது, அதனால வண்டியில டிக்கெட் இல்லாம ஏத்திக்கிற மாட்டேன்னு சொல்லுவான், நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அதே போல அந்த டிக்கெட் அங்க இறங்கிட்டு வச்சுக்கோங்க, இந்த பூமி போயிட்டு இருக்கோம், அந்த டிக்கெட் அங்கே இறங்கி போயிடும். ஏதாவது ஒற்றை அணுல சஞ்சிதமாக உங்கள் உடலை விட்டு பிரிந்த அந்த ஆத்மா என்றைக்கும் நிரந்தரமாக நித்தியமாக வானத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி நித்தியமாக வான்பொருளாக இருக்கக்கூடிய பொருள்கள் அத்தனையும் இந்த 3 வசமாக நம் உடம்பிலே இருக்கிறது. லெப்ட் மெரிடியன், ரைட் மெரிடியன், சென்ட்ரல் மெரிடியன் என்று இன்றைக்கு அதை அற்புதமாக சொல்லுகிறார்கள். ஆனா அன்றைக்கு இதை வருணம் என்று சொன்னார். அதாவது உயிர் புள்ளிகள் எங்கே இருக்கின்றன, உயிர் தானங்கள், உயிர் இடங்கள், உயிர் சக்கரங்கள் எங்கே இருக்கின்றன, உயிர் பாதைகள் எங்கே இருக்கின்றன என்ற தெளிவாக்கினார்கள். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது முடிஞ்சு போச்சு. கம்போடியா போனேன். இந்த கம்போடியன் ஹிஸ்டரி என்று சொல்லி ஒரு 4 நூல்கள் அங்கிருந்து நான் வாங்கிட்டேன். படிச்சு பார்த்தா நம்ம தாத்தா பாட்டா போட்டோன்னு அங்க இருந்திருக்காங்க. அந்த மக்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, பேரு தான் மாறி இருக்கேன். அதுல ஒரு டிரைவரை இன்ட்ரோகேட் பண்ணி பார்த்தேன் நான், சோயா வாமான் சொல்லியிருக்கேன் அவர் பேரை, சூரியவர்மன் அவர் பேரு. அவர் பேரை என்ன கேட்டா, நீ சோயா வாமான். சோயான்னா நீங்க சோயா பீன்ஸ் சாப்பிட்றீங்களா, அது ஞாபகத்துல இருக்கீங்க, வாமா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா என் பேர் ஞாபகத்துல வந்துடும். 2வது நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்குது, அவர்கிட்ட கேட்டேன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சோயா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வாமா அப்படின்னு. சோயா மீன் சூரியன், தட் இஸ் சன் அப்படின்னாரு. அதான் சூரியங்கிறது சோயா பேர். அத வர்மா அப்படின்னு சொன்னா கிரேட்டஸ்ட் பவர் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அரசர்களுக்கு தான் அப்படி பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ வர்மானிகள், ஆமா, கிரேட்டஸ்ட் வாரியர்களுக்கு வர்மா என்று இன்றும் வடக்க வர்மா பேர்கள் இருக்கிறது நீங்க பாத்தீங்க. அப்ப சூரிய வர்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பெயர். முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் இன்னிலேயே தான் முடியும். ஆமா, ஆசியன் என்று சொன்னாலே ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் யாரு? கிழக்காசியாங்கிற, மத்திய ஆசியாங்கிற, தெற்காசிய நாடுகள் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? மேற்கத்திய ஆசிய நாடுகள், மேற்காசிய நாடுகள் சொல்றாங்க. அன்றைக்கு உலகமே ஆசியா பத்தி தான் சொல்லிச்சு. ஆசியன் என்பவன் வந்து தமிழ் சார்ந்த ஒட்டு மொத்தம் என்று சொல்லி அவரோட இன்டராக்ட் பண்றது. அவர் என்ன சொன்னாரு, ஆசிரியர்களுக்கு எல்லாம் ஒரே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் நான் ரிலேஷன்ஷிப் பாருங்க சார், இந்த பக்கம் அப்படியே புடதையை தொட்டு காட்டுறாரு, காட்டுறாரு நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தான்னா அந்த புடதை கொஞ்சம் ஊட்டிட்டு இருக்குமா. ஆசியர்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ கொரியாவில இருந்து சிரியா வரைக்கும் ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய அந்த இனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பின் மண்டை வந்து கொஞ்சம் லேசா தூக்கி அந்த கையை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற மண்டைக்கும் பின்னாடி இருக்கிற மண்டைக்கும் ஒரு பதுமம் இருக்கிறது. இந்த எவால்வேஷன் இப்படி இருக்குது. ஆக நம்ம உடம்புல சத்தமும் வெளிச்சமும் நம்மளுடைய இன்டலெக்சுவல் பவரை நீங்க பயன்படுத்தி காற்றை வந்து எப்படி செடிகுடிகள் எல்லாம் சுவாசிக்கின்றனவோ அது போல உங்களால் சுவாசிக்க முடியும். இதை புரிந்து கொண்ட பிறகுதான் முறை என்று சொல்ல. ஆக கண்ணிலேயே நீங்க காற்றை இதெல்லாம் என் உடல்ல எந்த பகுதியை நினைக்கிறீர்களோ அந்த இடத்துல சொல்லாமலே காத்து போகுதுன்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நான் சொல்லல, சித்தர்கள் சொல்றாங்க. மண்மனம் எங்குண்டு வாசியும் அங்குண்டு என்று சொல்றாங்க. மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே உயிர் போயிருக்கிறது என்று சொல்லுகிறாங்க.
அப்போ உங்க உயிரை நீங்க எங்க வச்சிருக்கீங்க? வலி வேதனை இருக்கிற இடத்துல நம்ம அதிகமா வச்சிருக்கோம். அப்ப அந்த காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா, ஏன் பாட்டி முணங்கிட்டு இருக்கேன் 2 நாள் காய்ச்சல் உடம்பு சரியில்லை, அதனால அது முணங்கிட்டு படுத்துட்டு இருக்கு அப்படின்னு டாக்டர் கேட்டுட்டு போகலையா? அதெல்லாம் ஏதோ கஷாயத்தை குடிச்சு படுத்துருக்கு பாரு, முணங்கிட்டு இருக்கோங்க. பார்த்து அடுத்த நாளே உட்காந்துருக்கோம். என்ன பாட்டி, ஏண்டா பேராண்டி, நான் படுத்துருக்கேன், ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை, உனக்கு என்ன, உனக்கு பொடி தானே வேண்டியிருந்தோம், நான் தான் வாங்கி வச்சிருக்கேன், பொடி பட்டையை கொடுப்பேன். அந்த பேரன் அவ்வளவு ஆசை. அந்த அரையெல்லாம் ஒரு நாள் கொடுத்தா அன்னைக்கு பொடி மட்டையை கொடுத்து கொடுப்பாங்க சுத்தி, அதை கொடுத்து ரொம்ப சந்தோஷம். 2 இல்லை, ஏன் பாட்டி நேற்று எப்படி படுத்திருந்தா இன்னைக்கு இப்படி இதுதான் அதுக்கு மருந்தாரு? இது மருந்து இல்ல, நான் முணங்கிட்டு இருந்தேன் பாரு, அதுதான் மருந்துன்னு சொல்லுவாரு. இந்த முணங்கிட்டு இருந்ததுல அதுதான் மருந்தா. அது எப்படி பாட்டி மருந்தாகும்? முதல்ல அப்படித்தாண்டா, அப்பா தாத்தா தாத்தா ஏய் ராசாத்தி எங்கடா இருக்க, இப்படிதான் முணங்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இது எழுதையும் நமக்கு காது கேட்காது, யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. அதான் கஷாயத்தை கொடுத்துக்கல சும்மா பண்ணி அப்படின்ட்டு பேசி, இதுக்கு என்ன வேலை, இப்படிதான் இருக்கும், சரியா போகும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் பையன். அவர் என்ன, அவர் பாமா சுட்டிட்டு எங்கடா சுத்திட்டு போயிருவாரு, காடு கரைக்கு போயிருப்பாரு, கோலை 9 துணிட்டு வர, இப்படிதான் சொல்லுவாங்க அந்த பாட்டி. பாட்டிங்கன்னா சரியா இருக்கும், எப்படியா சரியா இருந்தது. ஸோ இப்படியும் அது திங்கிங் எல்லாம் ஐயாவுக்குள்ள இருந்ததுனால இந்த ஒரு முறையை கண்டுபிடிச்சேன். இந்த முறையை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லக்கூடாது, ஏற்கனவே இருக்கிறத நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எனக்கு கொடுத்தாரு, அமைத்து கொடுத்தாரு. அப்ப இப்ப என் பையனுக்கு நான் பதில் சொல்லலாமா? சத்சங்கத்தை கூட முடிச்சுக்கலாமா? ஏன்னா இப்படி கேள்வி கேட்கறதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப பெரிதொரு சொல் வெல்லும் சொல் இன்பை அறிந்து நீங்க சொல்லணும்னா கேட்கணும்ல, கேட்கறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிறது உங்க சொல்ல எடுத்துக்காகணும். அதனால உலகம் கேட்கும்படியாக நீங்கள் இதை எப்போது செய்ய போகிறீர்களா? எங்க ஆட்டை உட்காந்து ஆளும் பார்த்துட்டு அடுத்த மீட்டிங்ல வாங்கிறேன்னு, அடுத்த ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும், அவ்வளவுதான். நம்முடைய இந்திய பாரம்பரியம், அதுலயும் குறிப்பா நம்முடைய தமிழ் அந்த ஒரு கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடு, இந்த ஒரு நாகரிகம் என்பது எப்படி ஒரு நனி நாகரிகமாக இருந்தது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன்னு இதே கதையை அவங்க சொல்றாங்க. கண்ணால் நீங்க வாங்கலாம், கண்ணால் உரப்பார்த்து காதலால் தான் நோக்கி ஒண்ணுமே ஈசன் ஒளி என்று சித்தர்கள் சொல்லியிருக்காங்கப்பா. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பேச ஆரம்பிச்சிடும். இதுதான் நான் இப்ப உங்களுக்கு கேட்கணும். ஆக பெரிதொரு சொல், அந்த சொல் வெல்லுகிற தன்மை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனால் இந்த சொல்லே கேட்க விடாம இருக்கிற காதுகள் நிறைய இருக்கு. 99 விழுக்காடு அப்படிதான். அதுக்கப்புறம் நூல்களை படிச்சுட்டு சிந்தனை பண்ற நேரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. எத்தனை வயசு ஆகும்னு சொல்லுங்க. ஆமா, அப்பா அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்குள்ள அவ்வளவுதான் உங்க ஆயுசே இருக்கு. நான் கணிச்சது பிரகாரம் பாத்தீங்கன்னா 42வது வயசுல ஒரு ஆயுள்கையில ஒரு கருத்தை புள்ளி குறுக்க நிக்குதுப்பா, தலையில அடிவிட்டு இறக்க நேரிடும், அதுக்கு வந்து பொருள் சொல்லியிருக்கான்பா அப்படின்னு சொல்லிட்டு. செல்வன் என்ன சொல்ற அப்படின்னு கேட்கல. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? 6ல இன்ச் ஆகும், 100ல இன்ச் ஆகும். அதனால சாவுங்கிறது எங்க இருந்தாலும் வரும். எப்பா நான் சொல்றது நீங்க கேளுங்கப்பா, விதியை மாத்திரலாம். அந்த வருஷம் மட்டும் நீங்க எங்கேயும் வெளியே போகாதீங்க, தலையில அடிபட்டு தான் இறக்கும்னு இருக்கு, அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, வெளியே போகாதீங்க எங்கேயுமே அப்படின்னு சொல்லிட்டு. சும்மாடா, நான் எலெக்ஷன் நின்னா தோத்து போவேன்னு எழுதி கொடுத்துருக்கான் ஜோசியக்காரன். இந்த வருஷம் எலெக்ஷன்ல நிக்காதீர்கள், நீண்டால் தோத்து விட ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னாரு. அப்போ இதுக்கு என்னப்பா சொல்றீங்க, உங்க கைரேகைகள் அப்படி இருக்குது, உங்க 42வது வயசுல அது இருக்குது, அடிபடணும்னு இருக்கு, அது வேண்டாம பார்க்க உங்களுக்கு. அப்போ இறப்பை முன்கூட்டி சொல்லுகிறோம், நாம் எச்சரிக்கை செய்கிறோம். ஆனால் விதி அப்படி இல்லை. கரெக்டா அந்த ஜனவரி 14 உங்களுக்கு பொங்கல் நாள் முதல் நாள் வந்து பேங்குக்கு போய் திருப்பி வரும்போது கார்ல அடிபட்டு ஆன் த ஸ்பாட்ல இதாயிடுறாரு. ஆக நாம் என்னதான் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தாலும் கேட்பதற்கு காதில்லை, அதை அங்கீகரித்து நடப்பதற்கு நினைவில்லை, அல்லது அதை ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்ற போது இவர்களை குறித்து நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? அப்போ ஆயுள் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த ஆயுள் எப்படி இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது திருவள்ளுவர் சொல்றாரு. எந்த குரல் நினைச்சு பார்க்காதீங்க, திருவள்ளுவர் குரலும் எழுதினாரு. திருவள்ளுவர் ஞான வெட்டியான்னு எழுதியிருக்க. அந்த ஞான வெட்டியான் சொல்றாரு, தலைவனும் தலைவியும் கூடுகின்ற போது இருவருடைய மூச்சு காற்று, அவர்களுடைய ஊங்கல் எப்படி இருக்கிறதோ அந்த ஊங்கலை பொறுத்து ஆயுள் இருக்கிறது சொல்றாரு.